பரமக்குடியில் இம்மானுவேல் சேகரனின் மணி மண்டபத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த சமூகமும் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று இம்மானுவேல் சேகரன் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் தியாகி இம்மானுவேல் சேகரனுக்கு மணி மண்டபம் கட்டப்பட்டது. இந்த மணி மண்டபத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து மணி மண்டபத்தில் நிறுவப்பட்டுள்ள இம்மானுவேல் சேகரனின் முழு உருவ வெண்கலச் சிலையையும் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ராஜ கண்ணப்பன், பெரிய கருப்பன், மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் காதர் பாட்ஷா, முத்துராமலிங்கம், முருகேசன், மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் மற்றும் இம்மானுவேல் சேகரனின் குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சந்தோஷமான மகிழ்ச்சியான நாள். எங்களுடைய கோரிக்கையெல்லாம் முதலமைச்சர் அவர்களை ஏற்றுக்கொண்டு தகப்பனாருக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க, மணிமண்டபத்துக்கு இருக்கிறாங்க. மற்றபடி நாங்கள் சொன்ன அரசு விழாக்கி இருக்கிறாங்க. எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது எங்களுடைய கோரிக்கை மாத்திரமில்லை, எங்கள் ஒட்டுமொத்த சமுதாய மக்களுடைய இது கோரிக்கை. இது எங்களுடைய வெற்றி மாத்திரம் கிடையாது. அதனால நாங்க என்னைக்குமே முதலமைச்சர் அவர்களுக்கும் அவருடைய கழகத்துக்கும் நாங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒட்டுமொத்த சமுதாயத்தின் சார்பாக எப்பொழுதும் ஒரு உறுதுணையா